வணக்கம். கடுமையா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரனை ஏத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்ஸ கட்சிக்குள்ள சேர்க்கிறதுக்கு யோசிக்கிறாரு. யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, டிடிவி தினகரனால எதிர்காலத்துல தமக்கு பிரச்சனை வராது. ஆனா ஓபிஎஸ்னால நமக்கு எதிர்காலத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரனை சேர்த்துக்கிட்டது, பாஜக அழுத்தம் கொடுத்தோன்னே சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவர் கூட்டணிக்குள்ள வந்தாலும் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை அவர் தலையிட முடியாது. அவர்கிட்ட கட்சிக்காரங்களே பேசினாலுமே எடப்பாடி பழனிசாமி சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிடி தினகரன்ட்ட ஏன் பேசுனீங்க, என்ன பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஓபிஎஸ் அப்படி கேட்க முடியாது. அவர் கட்சிக்குள்ள இணைச்சோம்னா அவர் தனியாக ஒரு கோஷ்டியை சேர்ப்பார். இப்போ அவர் கோஷ்டியை சேர்க்க மாட்டாரியா, அவர் கோஷ்டி சேர்க்கவே தெரியாது. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ண கூட தெரியாது. சும்மா அவர் பாட்டுக்கு இருப்பார் தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாற்று சக்தியாக அவர் இது பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது டிடிவி தினகரன் அதிமுகவுக்குள்ள எந்த விதமான அதிகாரமும் செலுத்த முடியாது. ஆனால் ஓபிஎஸ் உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக தனக்கு இணையான எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாகி இருந்தது. அந்த பிம்பத்தை திரும்பவும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் அவர் கூட இருக்கிற ஆதரவாளர்கள்லாம் வெளியேறிட்டாங்கல்ல. இப்போ ஆதரவாளர்கள் இல்லையே. இப்போ எல்லாமே எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இது தேவையே இல்லை. இந்த தயக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வர வேண்டியதே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வேணாம், ஓபிஎஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மட்டும் போகிறார். காரணம் என்னென்னா, ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடந்த அரசியல் மோதல். இந்த மோதலுக்கு அவர் உச்சநீதிமன்றம் போனது, தேர்தல் ஆணையம் போனது, சட்ட போராட்டம் கடுமையாக எடுத்தது. எடப்பாடி பழனிசாமி அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு போயிட்டார். அதனால் ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் எடுத்தாலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதிமுக சின்னத்தை முடக்க முயற்சி பண்ணார். அப்புறமா கட்சி பேரை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். இப்படி ஓபிஎஸ் தொடர்ந்து எடுத்த சட்ட போராட்டங்கள், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மன உளைச்சல், அழுத்தம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் இது ஓபிஎஸ் மட்டுமே செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாஜக இருந்து தான் எடப்பாடி பழனிசாமியை அவங்க சைடு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை அப்பயே சமாதானப்படுத்தியிருந்தாலும் சரி, ஓபிஎஸ்க்கு புரிய வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு பாஜகவுக்கு அடிமையாக இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எதுக்காக பாஜகவோட கூட்டணி வச்சார்? கூட்டணி கட்சி வேணுங்கிறதுக்காக வச்சாரா? இல்லையே. அவருக்கு இருக்கிற பாஜக கொடுத்த அழுத்தம் தான். அந்த அழுத்தம் தான் ஓபிஎஸ்னால தான் இந்த அழுத்தம் தனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் இப்போ தேர்தலில் போட்டி போடலைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகளில் அவருடைய கட்சி நிர்வாகிகளை நிப்பாட்ட போகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு அவர் டெல்லிக்கு அரசியலுக்கு போகிறார். மத்திய நியமிச்சராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே இருப்பார். அதிமுகவுக்கு அதனால் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது அவர் டெல்லி அரசியலை நோக்கி தான் நகர்றாரு. இவர் கட்சியை கட்டுப்பாடில் வச்சுருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க எம்எல்ஏக்கெல்லாம் இவர் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டார். அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டமன்றத்துக்கு வருவார், அவர் தேர்தலில் நிற்பார். அது ஒரு குடைச்சலாக இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் திமுக அடுத்தாப்பி மாதிரி தான் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறாரு. இவர் திரும்பவும் ஜெயிக்க வச்சு திரும்ப கொண்டு வந்தாலும் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அது உண்மை கிடையாது. ஆனால் என்னென்னா, இவ்வளவும் எதுக்காக ஓபிஎஸ் செஞ்சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டேங்கிறார். அவர் ஒரு பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் அவர் சட்ட ரீதியாக அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டணும்னு சொல்லும்போது அவர் தனக்கான உரிமையை பெறுறதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுத்தாரே தவிர, மற்றபடி இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானதே கிடையாது. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட மாதிரி ஒரு துரோகம் செஞ்சதும் கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. அவர் யாருக்கெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டுன்னு நினச்சாரோ அத்தனை பேரையுமே ஓபிஎஸ்ஸை விட்டு கட்சியை விட்டு நிப்பாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் ஓபிஎஸ் பேர் தான் கெட்டுப்போச்சே தவிர, ஓபிஎஸ்க்கு எதிரி தான் அதிகமானாங்க தவிர, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரி யாருமே அதிகமாகலை. ஏன்னா ஓபிஎஸ் தான் செஞ்சார். அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். அதனால் அவர் கட்சியிலேருந்து நிப்பாட்டுறதுக்கு அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிப்பாட்டினவங்களை எல்லாத்துக்கும் அவர் அந்த காரணத்தை தான் சொன்னார். அதனால் பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஓபிஎஸ் பேர் தான் கெட்டுப்போச்சு. சரி, இப்போ என்னென்னா, ஓபிஎஸ்னால தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி செதையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிடிவி தினகரன் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார், செதைகிறதுக்கான வாக்குகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அதிமுக ஓட்டுகளை டிடிவி தினகரன் பிரிப்பார். ஓபிஎஸ் பிரிப்பாரா அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு சமுதாய ரீதியான ஓட்டுகள் தான் இருக்குது. அதிமுக ஓட்டுகள் பெருசாக ஓபிஎஸ்க்கு கிடையாது. சமுதாய ஓட்டுகளை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் கொண்டு வந்துடுவார். நமக்கு ஓபிஎஸ் தேவையில்லை. ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க தான் வேணும் அப்படின்னு ஒரு இது பண்ணும்போது
பாஜக அழுத்தம் கொடுக்கும்போது ஓபிஎஸ் டிடி தினகரன் 2 பேருமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது டிடி தினகரன் போதும் ஓபிஎஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சமுதாய ஓட்டுகளை டிடி தினகரன் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் வந்து இருக்கிறாரு அப்படின்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஒரே சமுதாயம் தான். அதனால செங்கோட்டையன் வந்து அவருக்குன்னு வாக்கு வங்கிகள் இல்லாமல் இருக்குமா? இல்லைப்பா, செங்கோட்டையன் வாக்கு வங்கிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு தான். அதனால எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ அதிமுக. அதனால செங்கோட்டையனுக்கு போகிற ஓட்டுகள் எல்லாமே அதிமுக ஓட்டுகள் போகாது, அப்படியே எடப்பாடி பழனிசாமி நிறுத்துற வேட்பாளருக்கு தான் வந்துடும் அப்படின்னு நம்ப முடியுமா? செங்கோட்டையனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குமா இருக்காதா? அதே போல தான் கொங்கு பெல்ட்டில் ஃபுல்லாக செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொஞ்சம் இருக்கும். அதே போல் தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் ஓபிஎஸ்க்குன்னு ஆதரவு இருக்கும். இப்போ டெல்டா மாவட்டங்களில் வைத்தி இருந்தார், இப்போ வைத்தி இல்லை, அவர் திமுக போயிட்டார். அதனால் வந்து ஓபிஎஸ்க்கு டெல்டாவை விட தென் மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்குது. சமுதாய ரீதியை தாண்டி அவருக்கு அதிமுகவில் இருக்குது. ஆனால் அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அவர் வந்து பொறுப்பில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சமுதாய மக்களுக்கு பெருசாக கண்டுக்கவே இல்லை, ஒன்றுமே செய்யலை. அப்படி செஞ்சுருந்தாருன்னா இந்நேரம் இந்த நிலைமைக்கு அவர் ஆகியிருக்கவே மாட்டார். நிறைய பேர் வந்து அவருக்காக போராடி இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கணும் தென் மாவட்டங்களில். இல்லைன்னா ஏன்னா செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசனை எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிருக்க முடியாது. ராஜன் செல்லப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிருக்க முடியாது. அந்த சமுதாயத்துக்கு ஓபிஎஸ் அதிகாரத்தில் இருக்கும்போது செஞ்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த சமுதாய மக்கள் வந்து விட்டுருக்க மாட்டாங்க. இவங்களே வந்து அரசியல் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் எதையுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் அந்த சமுதாய மக்களோட எண்ணம். அதனால சமுதாய ஓட்டுகளும் ஓபிஎஸ்க்கு கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் சமுதாயத்தை தாண்டி அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் தென் மாவட்டங்களில் அவருக்கான செல்வாக்கு இருக்குது. அதை வந்து ஓபிஎஸ்ஸை இந்த சமயத்தில் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது 2026 தேர்தலில் வந்து பிரதிபலிப்பார் ஓபிஎஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ பாஜக அழுத்தம் கொடுக்குதுல்ல, டிடி தினகரனுக்கு அழுத்தம் கொடுத்து தானே கொண்டாந்து சேர்த்தாங்க. அதே போல் ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்க, நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கல, பொதுக்குழு எடுத்த தீர்மானம் அப்படின்னு சொல்லி பாஜக இது பண்ணுவார். அதே போல் பாஜக சொன்னதையும் நான் கேட்பேன். பாஜக வந்து உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்ஸை நாங்கள் நீக்கினது கட்சி பிரச்சனை, அதில் வந்து பாஜக தலையிடக்கூடாது. நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்காக கூட்டணிக்குள்ளே டிடி தினகரனில் கொண்டு வந்தாச்சு. உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிடாதீங்க அப்படின்னு தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பலருக்கு வந்து ஓபிஎஸ் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. அவர் வந்து அதிமுக மாதிரியே பேசலை, அதிமுக காரங்க மாதிரியே இல்லை, திமுகவோட ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ யார் வந்து நீங்கள் யாருமே வந்து திமுகவோட ஒரு டைப்பில் இல்லையா? கொடநாடு வழக்கு விஷயம் வந்து விசாரித்து 3 மாதத்தில் வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து குற்றவாளியை கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொன்னார். ஏன் 5 வருஷமாக அதை நிறைவேற்றவே இல்லை? நீங்கள் திமுகவோட போட்ட ஒரு அண்டர் டீலிங் தானே. ஏன் இன்னமும் வரைக்குமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் யாருமே திமுக ஆட்சியில் வந்து கான்ட்ராக்ட் எடுக்காமல் இருக்காங்களா? எடுத்து தானே நடத்துகிறாங்க, சம்பாதிக்க தானே செய்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் செலவுக்கு அதை தானே பயன்படுத்த போகிறாரு. திமுக போட்ட பிச்சையில் தானே வந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க அவங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேச முடியுது. ஆனால் ஓபிஎஸ் மட்டும் வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து நாளைக்கு நம்மளுடைய அதிகாரத்துக்கு வந்து பிரச்சனையாக இருப்பார். ஓபிஎஸ் இருக்கிறாரோ இல்லையோ திரும்பவும் பாஜக ஓபிஎஸ்ஸை கையில் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. கட்சிக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துட்டு திரும்பவும் ஓபிஎஸ்ஸை வச்சு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமி பதவியிலேருந்து அவரை தூக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையனை வச்சு கை நவுத்தும் போது எடப்பாடி பழனிசாமி உஷாராயிட்டார். இவர் நமக்கு எதிரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். பாஜகவோட கைகூலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வந்துட்டார். அதே போல் தான் ஓபிஎஸ்ஸையும் நினைக்கிறார். இவங்களெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளர் லிஸ்ட்டில் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே வரக்கூடாது. அப்படி வர்றவங்களை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டிடணும். ஆனால் வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற நபர்கள் எல்லாமே ரொம்ப நாசுக்காக எடப்பாடி பழனிசாமியோட உணர்ச்சிகளை அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஒரு தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து பாஜக அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை சேர்க்க சொன்னால் கூட சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் அதிமுகவில் நுழையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது வரைக்குமே ஓபிஎஸ் காத்திருக்கணும். ஆனால் காத்திருக்கவும் முடியாது. ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. அவர் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அவர் முடிவு எடுக்கலை அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஆட்களும் அவரை விட்டு விலகி போயிடுவாங்க. நிர்வாகிகள் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக அவர் வந்து முடிவு எடுக்கணும்.
எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கடைசி நேரத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஓபிஎஸ்ஸை சேர்ப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்து கடைசியில் சேர்க்கலை அப்படின்னா அங்கே லாஸ் ஆகிறது ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர் சொல்கிறாங்க. இது சரியான ஒரு காரணம் தான். ஆனால் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.